ஹலோ பசங்களா, நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். ராகி களி. அதுலயே எப்படி கூழ் செய்யறது, அது இன்னைக்கு களி செய்வோம், மறுநாள் அதை கரைச்சி கூழ் செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன். அதோட இந்த ராகி களிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு பருப்பு செய்வாங்க, துவரம் பருப்புல. அது எப்படி செய்யறதுன்னு அதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். அந்த பருப்புக்கு பேர்லாம் கிடையாது, நீங்களே என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காம்பினேஷன். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே, என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாதம் வேணும். மத்தியானம் வடிச்ச சாதம் மிச்சம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இது அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் இருந்தால் கூட போதும். அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக ரைஸ் வடித்து எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவு. இது நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாகவும் இருக்கலாம், இல்லை கடையில் வாங்கின மாவாகவும் இருக்கலாம். இது கடையில் வாங்கின மாவு தான். இப்போ வெயில் இல்லாததால் என்னால் அரைக்க முடியல. ரொம்பலாம் அரைச்சி சேமித்து வச்சாக்கா வண்டு வந்துடும். அதனால் நான் கடையில் வாங்கிட்டேன். அடுத்தது உப்பு வேணும். மாவு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு 100 ml கிளாஸு. இதில் நான் 4 எடுத்துருக்கேன். ஒருத்தருக்கு 1 கப் அது மாதிரி எடுத்துக்கோங்க. இது மிச்சம் ஆனாலும் வேஸ்ட்டாக போகாது. நாளைக்கு கூழ் மாதிரி நல்லா கரைச்சி குடிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் செய்கிறேன். மிச்சமானாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம். இது எப்போவுமே செய்யும்போது என்ன பண்ணுறீங்கனாக்கா, ஈவினிங் ஒரு 6 o'clock ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பித்து செஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் நைட்டு ஒரு 8 o'clock சாப்பிடும்போது கரெக்டாக ஆறி பக்குவமாக இருக்கும். 4 கப்பு எடுத்துருக்கோம். அப்போனா இதே கப்பில் 8 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி எடுத்து ஒரு குக்கரில் போட்டு நான் கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணியிலே நம்ம எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம ரைஸ் மத்தியான சாதம் இருந்தது பார்த்தீங்களா, இல்லைன்னா நீங்கள் புதுசு ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் சாதம் வடித்து நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு சாதமும் தண்ணியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிக்கிட்டு இந்த மாவை அப்படியே கொட்டுங்க. அவ்வளோதான். கொட்டிட்டு ரொம்ப கிளறக்கூடாது. ஜஸ்ட் இந்த நடுப்புற மட்டும் லைட்டாக ஒரு கேப் மட்டும் இப்படி கிரியேட் பண்ணுங்க. இப்படி ஓரத்தில் இருக்கிற மாவெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். கரண்டியில் ஒட்டிட்டு இருக்கிற மாவெல்லாம் இப்படி தள்ளி விட்டுருங்க. நீங்கள் ரொம்ப போட்டு எல்லாத்தையும் சேர்த்து கிளறிடாதீங்க, அது அப்புறம் கூழ் மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம இந்த நடுவில் மட்டும் ஒரு கேப் கிரியேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். மாவு போட்டுட்டு இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த தட்டை போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். அடுப்பு ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 7 minutes இதை எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. 7 minutes டைமர் வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது குக்கர் அடி கனமாக இருக்குது, அதனால நான் இப்படி வச்சுட்டேன். சப்போஸ் நீங்கள் அடிகனமான பாத்திரம் இல்லை, சாதாரண பாத்திரத்தில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா, நம்ம பிரியாணி தம் போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் எடுத்து அது கீழே வச்சுருங்க. நல்லா தோசைக்கல் ஹீட் ஆனதும் அது மேலே அந்த பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டு ஒரு 10 minutes டைம் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. பிரியாணி தம் போடுற மாதிரி தான். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு அடி பிடிக்காமல் கரெக்டாக வெந்து வரும். இது 7 minutes ஆயிடுச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். திறக்கக்கூடாது இப்போதைக்கு, அப்படியே வச்சுருங்க. இதை ஒரு 1 hourக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் நான் சீக்கிரமாக செஞ்சுருங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ போய் தொட்டு அதை கிளறினீங்கனாக்கா கையில எல்லாம் தெரிக்கும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் இதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. பாருங்கள், நம்மளோட களி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் சூடு ஆறல பாருங்கள். இது செஞ்சு ஒரு 45 minutes ஆயிடுச்சு. அப்பயுமே சூடாக தான் இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி இருக்குது பார்த்தீங்களா, இது மத்தோட குச்சி. இது இல்லைனாக்கா நீங்கள் கரண்டியில் கூட செய்யலாம், ஒன்றும் இது கிடையாது. லைட்டாக தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நம்ம இதை நல்லா கலரணும். கலரும்போது தண்ணி எல்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்துடும். இந்த மாதிரி குச்சியில் தான் உங்களுக்கு கை வலிக்காமல் கிளற முடியும். நீங்கள் கரண்டி வச்சு கிளறினீங்கனாக்கா அந்த கரண்டியில் இருக்கிற விளிம்பு இருக்குது பார்த்தீங்களா,
இந்த விளிம்பு வந்து உங்கள் கையை வந்து வெட்டும். அதனால் இந்த மாதிரி ஒரு குச்சி இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லைன்னா கரண்டிலையும் கலக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லைன்னா நம்மக்கிட்ட ஸ்பேச்சுலா இருக்கும்ல, உட்டன் ஸ்பேச்சுலா, அதோட பேக் சைடை கூட நம்ம வச்சுக்கிட்டு நம்ம நல்லா கலந்து விடலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதான் வேறு ஒன்றும் இல்லை. கையும் வலிக்காது, கலரவும் ஈஸியாக இருக்கும். மாதிரி எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கங்க. இந்த மாவு ட்ரையான மாவெல்லாம் எங்கேயுமே இருக்கக்கூடாது, நல்லா அப்படியே கலந்து விடணும். இன்னும் சூடாக தான் இருக்குது, கையை வச்சிடாதீங்க. தண்ணி அப்படி தொட்டுக்கிட்டு நல்லா அப்படி தொடச்சி விட்டுட்டு இந்த ஓரமெல்லாம் நல்லா அப்படி வலிச்சு இப்படி மூடி வச்சுருங்க. இன்னும் ஆவி வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹீட்லேயே இன்னும் வந்து ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி இப்படி மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். இன்னும் ஒரு 1/2 hour கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம களி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு வந்து என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா இப்படியே உருட்டுங்க. இப்படி உருட்டினீங்கன்னா உருண்டு வரும். நம்ம வந்து ஏற்கனவே ஆறி தானே இருக்குது, இது சும்மா எல்லோரும் உருட்டி இப்படி செய்கிறாங்களேன்னு நான் உருட்டுறேன். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஆறி தான் இருக்குது. ஸோ நீங்கள் கையிலே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான்லாம் தண்ணி தொட்டுக்கிட்டு கையிலே தான் உருட்டுவேன். கையில் உருட்டிட்டு கூட நம்ம இப்படி செய்யலாம். உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்குது, நான் சூடு பொறுத்துக்குவேன். அதனால் நான் அப்படியே கையிலே செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதான். களி ரெடி ஆகிறதுக்குள்ளார அதுக்கு ஒரு சைட் டிஷ் பார்த்துடலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, துவரம் பருப்பு வந்து 100 grams, ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கேன். அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், காரத்துக்கு வந்து மிளகா, உங்களுக்கு எவ்வளோ மிளகா தேவையோ அவ்வளோ மிளகா எடுத்துக்கோங்க. பூண்டு, பெருங்காயம். பூண்டு வந்து ஆப்ஷனல் தான், பெருங்காயம் வந்து கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறம் புளி வந்து நார், தோல், அதுக்கப்புறம் உள்ள கொட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வந்து அப்படியே போட்டு வேக வச்சு ஒன்றா கடைய போகிறோம். அதனால் புளியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் வெந்த பிறகு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, ஜீரகம், வெந்தயம் இது வச்சுக்கலாம். அடுத்தது வந்து கருவேப்பிலை. இது வந்து அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இந்த குக்கர்லேயே டைரெக்டாக செஞ்சிடலாம். இந்த பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த பருப்பை வந்து ஒரு டவலில் போட்டு சுத்தமாக தொடச்சிக்கோங்க. இல்லைன்னாக்கா நீங்கள் வறுத்துட்டு கழுவிட்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து டைரெக்டாக சேர்க்க போகிறேன், கழுவ போகிறதில்ல. அதனால் நல்லா தொடச்சி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா செவக்க வறுக்கணும் இந்த பருப்பை. இது வந்து ஒரு 75% வறுத்துருச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக வறுக்கணும். இது வந்து டக்குன்னு கருகிடும். ஸோ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மிளகா, காஞ்ச மிளகா இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாவும் லைட்டாக வறுக்கணும். மிளகாவும் வறுத்துருச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றும் போது கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போதைக்கு பூண்டும் பெருங்காயமும் பூண்டு போட்டாச்சு. அடுத்தது புளி இருக்குது பார்த்தீங்களா, புளி எடுத்து வச்சோம்ல, எல்லா புளியும் போட்டுக்கோங்க. அடுத்தது மஞ்சத்தூள். அவ்வளோதான். உப்பு வந்து இப்போ போட வேண்டாம், நல்லா வெந்த பிறகு நம்ம உப்பு போட்டால் போதும். இதை வந்து கொஞ்சம் நிறைய விசில் விடுங்க, ஒரு 4-5 விசில் விடுங்க. நல்லா பருப்பு வந்து வேகணும். ஆனால் அது குழையாது, ஏன்னா வறுத்த பருப்புங்கிறதுனால குழையாது. நம்ம அதை வந்து கையால் மசிக்கிறதும் கஷ்டம்தான். நான் வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிடுவேன், அதுதான் ஈஸி. ஸோ ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சுருங்க. வேகட்டும்.
ப்ரெஷர் அடங்கிடுச்சு. நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி பாருங்கள். இவ்வளோதான் வேகும். இதுக்கு மேலே வந்து ரொம்பலாம் வேகாது. பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். புளியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த ஸ்டேஜில் இப்படி தான் இருக்கும். நம்ம இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு நீங்கள் வந்து பீட்டர் இருந்துச்சுனாக்கா நீங்கள் பீட்டரில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா மத்து வச்சு கடையின்றதுனால நான் மிக்சியில் போட்டு சும்மா ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுப்பேன். ரொம்ப அரைச்சிடக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். ஆறிடுச்சு. ஆறின பிறகு மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு சுத்து தான், இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. நம்ம களியில் வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி புளிக்குழம்புலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திக்னஸில் இருக்கணும். ஊற்றி சாப்பிடணும் நம்ம. இது வந்து இன்னும் திக்காக தான் இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் நீங்கள் வீட்டில் மத்தியானத்துக்கு புளிக்குழம்பு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை தொட்டு சாப்பிட்லாம். மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாத்துக்குமே அது வந்து சூட் ஆகும். இந்த பருப்பு தாளிக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் இல்லைனாக்கா நெய். ஏன்னாக்கா கேழ்வரகு வந்து சூடு. எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. கடுகு, ஜீரகம், வெந்தயம். கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொட்டிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அந்த களி உருண்டை செஞ்சோம் இல்லையா, அது எப்படின்னாலும் 1-2 உருண்டை மிச்சமாகும். அதில் வந்து நம்ம எப்படி கூழ் செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த உருண்டையில் கருவேப்பிலை வந்து இப்படி நல்லா கழுவிடுங்க. இப்படி காம்போடு போட்டுக்கோங்க. அதோட தயிர், ஒரே ஒரு ஸ்பூன் தயிர். நம்ம வந்து பழைய சாதம் மிச்சமானா கூட இந்த மாதிரி கருவேப்பிலையும் தயிரும் போட்டு நீங்கள் மூடி வச்சிங்கனாக்கா மறுநாள் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பழையது கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் ரெண்டையும் போட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு இப்படி தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம வந்து மறுநாள் தான் இதை திறக்கணும். அது வரைக்கும் இதை இப்படியே இருக்கட்டும். ஸோ வந்து நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. இப்போ என்ன செய்யணுன்னாக்கா, நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா இந்த கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த கருவேப்பிலையை வந்து தூக்கி போட்டுக்கலாம். அடுத்தது நல்ல பொடிசாக கட் பண்ண வெங்காயம் வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எது இருக்குதோ நீங்கள் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், உங்களோட ராகி கூழும் ரெடி ஆகிடுச்சு. என்ன திக்னஸில் வேணுமோ நீங்கள் கரைச்சிக்கலாம், அதெல்லாம் உங்கள் விருப்பம்தான். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு மோர் மிளகா, பச்சை மாங்காய், வத்தல், அப்படி இல்லைன்னாக்கா பழைய மீன் குழம்பு இருந்தால் கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீக்லி ஒன்ஸாவது இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா நம்மளோட உடம்புக்கு நல்லது. ராகியில் நிறைய கால்சியம் இருக்குது, நம்மளோட போன்ஸுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ வீக்லி ஒன்ஸ் இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே பசங்களா, நம்ம இன்றைக்கி வந்து கேழ்வரகு களியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பருப்பும் பார்த்தோம். ரெண்டோட காம்பினேஷனும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்க நம்புகிறேன். ஹெல்த்தி குக்கிங்.